السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அன்புக்கினியவர்களே, சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பார்க்க முடியுது. பரவலாக அந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ அப்படிங்கிறது வெளியிடப்படாமல் இருந்திருக்கலாம். அவங்க அது ஒரு 4 சவரத்துக்குள்ளே அதை முடிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அது வெளியில் வந்ததுனால எதுவும் நன்மை ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் இதுவரை அப்படியான ஒரு நன்மையை பார்க்க முடியல. மாறாக சமூகத்தில் பிளவுகளும், ஒருவருக்கொருவர் திட்டிக் கொள்வதும், பல ரீதியான வழிகேடுகளும், ஈவன் அவருடைய பெயரை பயன்படுத்தி இன்னும் ஸ்கேம் கூட, ஏமாற்று வேலைகள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதில் என்ன பெரிய கயிறு இருக்க போகுது? அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீமுடைய மானம், கண்ணியம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவரோடு பேசுவார்கள், அவரோடு இழப்புகளை தருமாறு கேட்பாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்களால் முடியல அல்லது இது ஒரு பெரிய சமூக தீங்கு என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால், அதில் உண்மை இருக்குது, ஆதாரம் இருக்குதுன்னா அவர்கள் வெளியில் அது சம்பந்தமாக பேசுவதுங்கிறது வேற. அது ஆதாரத்தோடு நிதானமாக இந்த சமூகத்தில் மேலும் இது மாதிரி ஒரு தவறு நடந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு, உண்மையோடு, நன்மையை நாடி பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. ஆனால் ஒரு வகையான பழிவாங்குதல் அல்லது அந்த சகோதரர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, இதுக்கெல்லாம் சரியான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இந்த வீடியோவை வேகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நிறைய அவரை திட்டுவது, பேசுவது இதெல்லாம் பார்க்க முடியுது. அன்பானவர்களே, இந்த சம்பவம் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் உண்மையிலேயே பணத்தை ஏமாற்றினாரா அல்லது பெண் தொடர்பான குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாரத்தோடு முன்வைக்காத வரை பெரும்பான்மையான மக்களுக்கு அது தெரிய போகிறதில்லை. மீண்டும் அதான் சொல்கிறேன், இது சமூக தீங்கு என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்கள் தான் வெளியில் வரணும். அதுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்குதானா? இருக்குது. ஒரு பிரச்சனை ஒருவருக்குள்ளே முடிஞ்சிடுச்சுன்னா அது வேறு விஷயம். ஆனால் அது சமூகத்தில் பலரும் பாதிக்கப்படுறாங்க, இன்னும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா தென் அவங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷனை கொடுக்கணும். அதன் வழியாக மற்றவர்களும் பாதுகாக்கப்படுவாங்க. இதில் ஆதாரம் இருந்தால், ஆதாரம் இல்லை, அவர் தூய்மையானவர், அவர் மேல் வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யானது, அப்படியாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை பாதுகாக்க போதுமானவன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நாம் என்ன செய்யணும்? இப்படியான ஒரு வீடியோ வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்தது நாம் விரும்பலை, ஆனால் வெளியில் வந்துடுச்சு. இப்போ அதை பரப்பாமல் கொஞ்சம் பொறுமை காத்து பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அப்துல் பாசித் தரப்பு இது தொடர்பாக தெளிவை மக்களுக்கு கொடுக்கும் வரை நம்மளுடைய கருத்துக்களை நாம் நம்மளுடைய இஷ்டத்துக்கு சொல்வது அப்படிங்கிறது முறை அல்ல. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பல சாரார்கள் இதில் இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இடையில் அப்துல் பாசித் ஜமாத் அப்படின்னு ஒரு கொடி பறப்பதை பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் அப்துல் பாசித் அவர்களை முழுமையாக சப்போர்ட் பண்ணி நிறைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அவங்களுடைய முதல் மனைவியை பற்றி தவறாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. அவங்க மேலே தான் முழு தப்பு இருக்குதுலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க முழுமையாக ஆராய்ந்து தான் சொல்கிறாங்களா? தெரியாது. அப்துல் பாசித் தவறே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நியாயம் இருக்குதுங்கிறதும் தெரியல.
அப்துல் பாசித் அவர்கள் தவறுக்கு உட்பட்டவர் தான். நாம் எல்லோரும் எப்படி தவறுக்கு உட்பட்டவர்களோ அது போல அப்துல் பாசித்தினால பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தால், பொருளாதார ரீதியாக அல்லது வேறு எது ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான அந்த அந்த விசாரணை நிச்சயமாக நடக்கப்பட வேண்டும். அவர் குற்றம் செய்திருந்தால் அதற்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை மன்னிக்க மாட்டானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா மன்னிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. ஆனால் நாம் பொறுமை காக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அவர் தொடர்பாக அவருடைய கண்ணியத்தில் மோசடி செய்யக்கூடிய பலரை பார்க்க முடியுது. மோசமாக பேசுகிறார்கள், தவறான வார்த்தை கொண்டு பேசுகிறார்கள். ஆதாரம் இல்லாத பட்சத்தில் வெறுமனை பேசுவது அப்படிங்கிறது தவறானது. பாதிக்கப்பட்டவர்கள் வெளிப்படையாக ஆதாரத்தோடு பேசுவதுங்கிறது வேறு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸ்ட் ஹியர்ஸே என்ன ஆயிரும்னா தவறாக போய் முடியும். அப்போ அவருக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணவும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அப்படி சப்போர்ட் பண்ணும்போது ஒருவேளை அவர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க பட்சத்தில், ஏன்னா இருக்கிறதாக தானே அந்த பதிவே வருது. அப்படியாக இருந்தால் அது அவங்களுடைய முதல் மனைவியுடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது அவர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம கடனுக்காக அந்த அந்த கடனை கொடுத்தவர்கள், இவர்களெல்லாம் இவர்களுக்கெல்லாம் பெரிய அநீதியாக அது மாறும். நாம் இஷ்டத்துக்கு நம்ம கமெண்ட் பண்ண தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயத்தில் பொறுமை காத்து பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து தெளிவான விளக்கம் வரும் வரைக்கும், அப்துல் பாசித் அவர்களுடைய தரப்பிலிருந்து தெளிவான விளக்கம் வர வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். மௌலவி அப்துல் பாசித்தை பொறுத்த வரைக்கும் அவர் தாவா செஞ்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராக இருந்தார். அதில் உண்மையிலே இஹ்லாஸ் இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் அல்லாஹ்வுக்காக அதை செய்தார் என்று சொன்னால், பணத்துக்காகவோ அல்லது இந்த உலக விஷயங்களுக்காகவோ அவர் செய்யவில்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடியவராக இருந்தார். நிச்சயமாக அவருடைய உள்ளம் தூய்மையானது. அவர் யாருக்கும் தவறு செய்யவில்லை, தெரிந்தே பாவங்கள் செய்யவில்லை, அநியாயம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை பாதுகாக்க போதுமானவன். இல்லை என்றால் அவரை தண்டிக்க அல்லாஹ் போதுமானவன். அதனால் தயவு செய்து தேவையில்லாத கருத்துக்களை பதிவு செய்து, ஏற்கனவே இந்த சமூகத்தில் ஏகப்பட்ட பிளவுகள் இருக்குது, இன்னும் பல பிளவுகளாக இதை ஆக்கிவிட வேண்டாம். சண்டை போட வேண்டாம். கொள்கை ரீதியாக ஏற்கனவே வெறுப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய தீனியாக மாறி இருக்கின்றது. அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழியில் நாம் நடக்க வேண்டும். அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற தூய ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் சில தவறுகளை செய்துவிட்டால் அதை தனக்கு சாதகமாக எடுத்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய கூட்டமும் இதில் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபித்னாவிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். கடன் வாங்குறதுலேருந்து, இது மாதிரி பொருளாதார குற்றச்சாட்டுகளிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் பாதுகாக்கணும். முக்கியமாக தாயிகளை, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய கண்ணியமான அழைப்பாளர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். முபாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.